அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதம் பிறந்திருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையாகவும் புரட்டாசி அமாவாசையாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசை தினத்துல சூரிய கிரகணம் வருவதால எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி என்னன்னா 12 ராசிகளில் கன்னி ராசிக்கு தாங்க அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு செய்வதுனே திருமண பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற விஷயங்களை திடீர் விளைவுகளை கூட ஏற்படுத்திடுமா. கிரகணம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுடைய உடல் மற்றும் மனநிலையிலேயே பார்த்தீங்கன்னா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லப்படுதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் வரும்போது தாங்க ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம்னு சொல்லப்படுது. சந்திரன் சூரியனின் ஒளியை மறைப்பதால பூமியின் மீது சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி விழாமல் இருக்கும் போதே கிரகணம் ஏற்படுதுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2வது சூரிய கிரகணம் 21ஆம் தேதி அமைய இருக்குது. இது கன்னி ராசியில நிகழ இருப்பதால இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் செய்யக்கூடியவைகள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதவைகள் என்னென்னு ஜோதிடர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலத்தில் அமாவாசையாக இருப்பதால பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலைகள் மற்றும் உணர்வு நிலைகளில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடுங்க. இது துல்லியமான தெளிவுக்கு நல்ல அறிகுறியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை ஒத்து போகாதவாறு தான் இணைவதற்கு வழியாக ஏற்படுத்தி தரும். இதனால தெளிவான மன தெளிவோடு நீங்கள் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. உங்கள் உடல்நலம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பெரிய தாக்கத்தை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. உதாரணமாக நீங்கள் தொழில் முதலீடு செய்வதுனே திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவது போன்ற திடீர் விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். அதனால இந்த காலத்துல பொறுமை காப்பது தாங்க ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்க மனதளவுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால உறவுகளை கையாள்வதில் திறம்பட நீங்க செயல்பட வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுக்காரர்கள்னு யாரையும் நீங்க கட்டுப்படுத்த முயலாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க இருக பிடிக்க முயற்சித்தீங்கன்னா உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா மோதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால உறவுகளிடையே பொறுமையை கடைபிடிங்க. உறவு பிரச்சனைகளை அமைதியாக கவனித்துக் கொள்வது தாங்க ரொம்ப நல்லது. கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க இந்த கிரகண நேரத்துல. தொடர்ந்து நாம பார்த்தோன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல எப்படி கிரகநிலை மாற்றம் அமைந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நவகிரக தலைவன் தான் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தாங்க சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலம்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்துல சூரியன் பிற கிரகங்களினுடைய மாற்றமும் செயற்கை உள்ளிட்ட விஷயங்களால பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ராசியில முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகள் அலுவலக வேலைகள் முடிப்பதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க. வியாபாரத்தை சிக்கல் கூட ஏற்படலாம். சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும். எதிர்களால் தொந்தரவு அதிகம் ஏற்படுங்க. பெண்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி இழப்பும் சாத்தியமாக வாய்ப்பு இருக்குதுங்க. மனதில் நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களை தோன்றலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு பெருசாக எடுத்துக்காம இருப்பது தான் நல்லது. அடுத்தபடியாக வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படைப்பாற்றல் அதிகரித்து நீங்கள் காணப்படுவீங்க. திறமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்தவும் நேரத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது தான் நல்லது. உங்களுக்கு நிதி ஆதாயமும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைத்திருங்க. உங்கள் முயற்சிகளால் வெற்றி நீங்கள் பெறுவீங்க. விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றமாக இருக்குது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருங்க. குடும்ப பணியிட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது தான் நல்லது. இந்த மாதத்தை உங்கள் மகிழ்ச்சியும் வெற்றியும் அதிகரித்து காணப்படும். சிலருக்கு தங்க ஆபரணங்கள்
வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு துன்பம் வியாதிகள் வரக்கூடும் என்பதால கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக வரக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பயணங்கள் புதிய தொடர்புகள் விஷயத்துல கவனமாக இருங்க. உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பார்த்தீங்கன்னா தற்போது அதிகரித்து காணப்படும். புதிய நண்பர்களும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். உங்களுடைய மரியாதை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. தொழிலதிபர்கள் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு நிதி விவகாரங்களை கவனமாக இருங்க. உங்களுடைய பணத்தை நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது தான் நல்லது. அதே போல் செயல்களை சரியாக நேரத்தை திட்டமிட்டபடி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உடல்நிலை சீராக இருக்க போகுது. சுவையான உணவு எடுத்துக்கொண்டு ருசிக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. நண்பர்களுடைய உதவியை நீங்கள் பெறுவீங்க. வருமானம் அதிகரித்து காணப்படுது. சிலருக்கு தூக்கமின்மை கூட ஏற்படலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் நடப்பதால் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துங்க. புதிய இலக்குகளை அமைத்து செயல்படுவது தான் உங்களுக்கு சாதகமான சூழலை உண்டாக்கி தரும். உங்களுடைய வருமானத்தை குறையவும் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. விவசாயம் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். உங்களுடைய மரியாதை அதிகரித்து காணப்படுதுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுய சிந்தனையோடு எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு நீங்கள் செயல்படுவது தான் நல்லது. விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா நடப்பதால் மன உளைச்சல் கோபம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பயணங்களால் பார்த்தீங்கன்னா சிரமங்கள் கூட ஏற்படலாம். உங்களுக்கு பிடித்த பொருட்கள் திறம்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் உயர்வான பதவியை பெறுவீங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி தரும். மன உளைச்சல் உங்களுக்குள்ள உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா தடைப்பட வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான பண பரிவர்த்தனைகளையும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்க போகுதுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். புதிய திட்டங்களையும் பண பரிவர்த்தனைகளை கவனமாக இருங்க. உங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழியை நீங்க தேடுவதற்கு ஒரு நல்ல நேரம் தாங்க இது. உத்தியோகத்துல உங்களுக்கு புதிய பதவி கூட கிடைத்திடலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற அவதூறுகளை சந்திக்க நேரத்தை செலவிடாதீங்க. ரத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். அடுத்தபடியாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்க வளர்ச்சியில நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். உங்களுடைய அறிவையும் திறனையும் விரிவுபடுத்த நீங்க முயல வேண்டுங்க. சிலருக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலிருந்து பிரிந்து இருந்த நபர்கள் மீண்டும் உங்க குடும்பத்துடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பான காலம் தாங்க இது. கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி விஷயங்கள கவனமாக இருங்க. பணத்தை பாதுகாப்பான இடத்துல வைத்து உறுதி செய்துக்கோங்க. முதலீடு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்துருங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகிடும். அடுத்தபடியாக ராசியில கடைசியாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனமாக இருங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடைய உதவி கிடைத்தாலே சில சலசலப்பு கூட ஏற்படலாம். தேவையற்ற மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மதத்துல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருப்பதால பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு தாங்க துவங்கி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:23 வரை கிரகணம் நிலை இருக்குது. நள்ளிரவு 1:11 மணிக்கு கிரகணம் உச்சமடையக்கூடிய நேரமாக அமைந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால இந்த கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா கூடுதலாக மகாலய அமாவாசை இருப்பதால இந்த நாளை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பவங்க செப்டம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்க காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலான நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்துடலாம்.
இரவு 9:30 மணிக்கு முன்னதாகவே நீங்க விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. 21ஆம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதி நிறைவடைவதால சூரிய கிரகணம் நிகழக்கூடிய 21ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா பகலும் இரவிலுமே நீங்க மந்திர ஜபம் செய்வதும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். கிரகண நேரத்துல நீங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி உங்களுடைய கோரிக்கையை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அது விரைவிலே நிறைவேற வேண்டும்னு வேண்டிக்கிட்டீங்க. இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் 12 ராசியில எந்த ராசிக்காரர்கள்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.